Okay, let's start the lesson. You have learned in your earlier classes the matter is around us everywhere. ஸோ நம்ம சுற்றி பார்த்திங்கன்னா மேட்டர் தான் ஃபுல்லாகவே இருக்குது. We can see solid, we can see liquid, gas around us. So they all are made up of matter. So matter is made up of atom. Matter is made of atom. Curiously, the idea of atom was first proposed by the Greek philosophers in the 5th century BC, but their theory was more philosophical than scientific. The first theory எதை பற்றி ஆட்டம் பார்த்தினா ஃபர்ஸ்ட் தியரி ஆட்டம்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணது யார்? ஸோ க்ரீக் ஃபிலாசபர்ஸ், நாட் சயின்டிஸ்ட், தேர் ஃபிலாசபர்ஸ். ஸோ ஃபிலாசபர்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஏதாவது அவங்களுக்குன்னு ஒரு சயின்டிஃபிக் பேசிக்ஸ் எதுவுமே இருக்காது. அவங்க சொல்கிறோடைய அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா அது சயின்டிஃபிக்காக இருக்கிறது, மோர் ஃபிலாசபிக்கல் இதுவுமே பார்த்தீங்கன்னா. பட் தேர் தியரி வாஸ் more philosophical than scientific. Their theory was more philosophical. Philosophical என்னது? just words, தத்துவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் இருக்கும். பட் நாட் சயின்டிஃபிக். சயின்டிஃபிக்காக இல்லை, அவங்க சொன்னதுக்கான எந்த ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப்மே இல்லை. பட் த ஃபஸ்ட் சயின்டிஃபிக் தியரி ஆஃப் த ஆட்டம் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை ஜான் டால்டன். ஜான் டால்டன் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் who proposed a first scientific theory of the ஆட்டம். ஸோ ஆட்டம்னா இப்படி தான் இருக்கும், ஆட்டம்குள்ளே என்ன பார்ட்டிகிள்ஸ் இருக்கும், ஆட்டம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக்கான ஒரு தியரியை ப்ரப்போஸ் பண்ணது. ப்ரப்போஸ் மீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணது யார்? ஜான் டால்டன். Few of the postulates of Dalton's theory about an atom were found incorrect by the later on studies made by J.J. Thomson, Rutherford, Niels Bohr and Schrödinger. See, ஜான் டால்டன் உங்களுக்கே தெரியும், ஒரு லாங் எகோ தெர் வாஸ் நோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ். ஸோ அவரால் என்ன பண்ணல, ஒரு ஆட்டம்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு 100% ட்ரூ பாஸ்டுலேட்ஸ், ட்ரூ பாயிண்ட்ஸ் என்ன பண்ண முடியல, அவரால் சொல்ல முடியல. ஸோ அவர் ஆட்டம் இப்படி தான் இருக்குன்னு சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது. பாரு, த தியரி அபவுட் அன் John Dalton's theory about an atom were found incorrect by the later on studies. ஸோ அவருக்கு அப்புறமா வந்தவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, ஆட்டம் பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஸ்டடி பண்ணதில் ஜான் டால்டனோட தியரி, அதாவது தியரி அப்படின்னா ஆட்டம் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு 10 பாயிண்ட்ஸ் அல்லது 5-6 பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்க, தியரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டம் ஸ்மாலாக இருக்கும், ஆட்டமை கட் பண்ண முடியாது, ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொன்னால் அந்த 5 பாயிண்ட்ஸை கலெக்டிவாக அந்த 5 பாயிண்ட்ஸ் என்னென்னு சொல்லுவோம், ஒரு தியரின்னு சொல்லுவோம். இப்போ நீ ஒரு தியரி, நீ ஒரு ஆட்டை பற்றி 5 பாயிண்ட்ஸ் புதுசாக கண்டுபிடிக்கிற அப்படின்னா அது உன்னோட தியரி, அந்த செட் ஆஃப் 5 பாயிண்ட்ஸை. ஸோ அதே மாதிரி ஜான் டால்டனோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இன்கரெக்டாக இருந்தது அப்படின்னு அதுக்கப்புறம் வந்தவங்க கண்டுபிடிச்சாங்க. யார்? J.J. Thomson, Rutherford, Niels Bohr, J.J. Thomson, Rutherford, Niels Bohr and Schrödinger. So they are the scientists after John Dalton's period. They have studied with the help of advanced technology about the atom and found many points proposed by the Daltons were incorrect. So in the light of the result of the researchers, most of the limitations of the John Dalton's theory were removed and a new theory known as the modern atomic theory was put forward. ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம், ஸோ அதுக்கப்புறம் வந்து J.J. தாம்சன் ஒரு அட்டமிக் தியரி ப்ரப்போஸ் பண்ணார், நீல்ஸ் போர் அட்டமிக் தியரி ப்ரப்போஸ் பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தவங்களாம் என்ன பண்ணாங்க, ஒரு சில ஜான் டால்டனோட தியரியை மட்டும் என்ன பண்ணாங்க, மாடிஃபை பண்ணிட்டே வந்தாங்க. அவங்களோட தியரிலையுமே என்ன இருந்தது, ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்தது. ஸோ ஃபைனலாக எல்லாரோட தியரியிலிருந்தும் இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு தியரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போது ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் எஸ் மாடர்ன் அட்டமிக் தியரி. தட் இஸ் கால்ட் எஸ் மாடர்ன் அட்டமிக் தியரி. சி, மாடர்ன் அட்டமிக் தியரி இஸ் த கரெக்ட் தியரி. இப்போ தான் இதில் இந்த தியரி தான் எந்த மிஸ்டேக்குமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஸோ மேபி இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இன்னும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஏதாவது டெவலப் ஆகி மாடர்ன் அட்டமிக் தியரிலையும் ஏதாவது மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, சி the meaning of postulates. Postulates means important points. But in the postulates அப்படின்னாவே ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் எதுவுமே இல்லாமல் ப்ரப்போஸ் பண்ணுறது தான் postulates. ஓகே, மெயின் postulates அப்படின்னா important points of modern atomic theory.
Okay, this is very important question. So உங்களுக்கு ஹோம்ஒர்க்குமே இதுதான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். மாடர்ன் அட்டாமிக் தியரி இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, இந்த அட்டாமிக் தியரியில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஜான் டால்டனோட தியரி எல்லாத்தையுமே அப்படியே என்ன பண்ணியிருப்பாங்க, மாற்றி மாற்றி சொல்லியிருப்பாங்க. சி த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அட்டம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு டால்டனோட தியரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஓகே, இது நீங்கள் நோட் கூட பண்ணி வச்சுக்கலாம். டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. ஸோ அக்கார்டிங் டு டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி, atom is an indivisible particle. atomங்கிறது indivisible particle அப்படிங்கிறது டால்டனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, atom is the smallest particle that can take part in a chemical reaction, and then one atom of one element cannot be converted into atom of another element. ஒரு ஆட்டமோட எலமெண்ட்டை என்ன பண்ண முடியாது, அடுத்த ஆட்டமோட எலமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் தான் ஜான் டால்டனோட அட்டாமிக் தியரி. இப்போ அதில் எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவிசிபிள். இட் இஸ் ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் த எலக்ட்ரான், புரோட்டான் அண்டு நியூட்ரான். இப்போ ஆட்டம் டிவைஸ் பண்ண முடியாது, இன்டிவிசிபிள் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ண முடியாது அப்படின்னு யார் சொன்னாங்க, ஜான் டால்டன் சொன்னார். பட் அக்கார்டிங் டு மாடர்ன் அட்டாமிக் தியரி, ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவிசிபிள். தட் மீன்ஸ் ஆட்டமை டிவைஸ் பண்ணலாம்னு அர்த்தம். ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவிசிபிள் மீன்ஸ் ஆட்டம் கேன் பி சப்டிவைடட். ஒரு ஆட்டம் என்ன பண்ணலாம், சப்டிவைட் பண்ணலாம். தட் மீன்ஸ் ஆட்டம் என்ன பண்ணலாம், ரெண்டாவோ மூணாவோ கட் பண்ண முடியும். இது நீங்கள் ஃபிசிக்ஸ் லாஸ்ட் லெசனில் நீங்கள் படிப்பீங்க இதை பற்றி. ஓகே, ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஸோ யார் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாங்க, புரோட்டானை கண்டுபிடிச்சாங்க, நியூட்ரானை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஏர்லியர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவிசிபிள். அண்ட் செகண்ட் பாயிண்ட், ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலிமெண்ட் மே ஹேவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். See, one more postulate of John Dalton is atom of the same element will be same. Atoms of the same element remains same. ஒரே எலமெண்ட்டோட ஆட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ ஆட்டம்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸோட ஆட்டம்ஸில் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் கார்பன் அண்ட் அயன். ஸோ கார்பனோட ஆட்டம், அயனோட ஆட்டம். இப்போ கார்பனோட ஆட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அயனோட ஆட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். கோல்டோட ஆட்டம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அயனோட ஆட்டம் மாதிரி கோல்டோட ஆட்டம் இருக்காது, கோல்டோட ஆட்டம் மாதிரி சில்வரோட ஆட்டம் இருக்காது. ஸோ ஒவ்வொரு ஆட்டமும், ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஆட்டம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸில் இருக்கும், ஒவ்வொரு அட்டாமிக் நம்பர் இருக்கும், ஒவ்வொரு மாஸ் நம்பர் இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆட்டம்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல். ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல். ஸோ இது யார் சொன்னாங்க, ஜான் டால்டன். பட் அவருடைய பாஸ்டுலேட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பொய்யாயிடும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் மே ஹேவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட், ஒரே எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் மே ஹேவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். ஸோ திஸ் இஸ் ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் isotopes. Isotope is nothing but say atoms of the isotopes of the atoms of the same element having same atomic number but different in mass number. பாரு, ஒரு எலமெண்ட்டை இப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது அட்டாமிக் சிம்பிள், நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. சிஎல் அப்படிங்கிறது அட்டாமிக் சிம்பிள். இந்த லெஃப்ட் பாட்டமில் எழுதியிருக்காங்களே இந்த 17 இஸ் த அட்டாமிக் நம்பர், திஸ் 35 இஸ் த மாஸ் நம்பர். ஸோ எலமெண்ட்டை எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, இஃப் Z இஸ் த consider if X is the atomic symbol, if X is the atomic symbol of the element, then A is the mass number and Z is the atomic number. ஸோ இப்படி தான் ஒரு ஆட்டமை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ எக்ஸுங்கிறது என்னது, ஒரு ஆட்டமோட அட்டாமிக் சிம்பிள். Z அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர், A அப்படிங்கிறது மாஸ் நம்பர். ஸோ ஹியர் Cl இஸ் த அட்டாமிக் நம்பர், 17 இஸ் Cl இஸ் த அட்டாமிக் சிம்பிள், 17 இஸ் த அட்டாமிக் நம்பர் அண்ட் 35 இஸ் த மாஸ் நம்பர். ஓகே, இப்போ ஐசோடோப் அப்படின்னா ஒரே ஆட்டமோட எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா
அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். சி 17 17. பட் அதனுடைய மாஸ் நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 35 37. இது நேச்சுரலாகவே பார்த்திங்க அப்படின்னு இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரே எலமெண்ட்டை வேறு இடத்துல நம்ம எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதோடைய மாஸ் நம்பர் என்ன ஆகலாம், டிஃபர் ஆகலாம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம ஹையர் கிளாஸில் பார்க்கலாம். அப்புறம் இதே லெசன்லேயே பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸில் அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது ஒரே ஆட்டமோட எலமெண்ட்ஸ், ஒரே எலமெண்ட்டோட ஆட்டம்ஸ் எல்லாம் சேமாக இருக்கும் ஜான் டால்டன் சொன்னார். பட் அக்கார்டிங் டு மாடர்ன் அட்டாமிக் தியரி ஒரே எலமெண்ட்டோட ஆட்டம்ஸ்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரே எலமெண்ட்டோட ஆட்டம்ஸ்லையும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு எது சொல்லுது, மாடர்ன் அட்டாமிக் தியரி. அக்கார்டிங் டு மாடர்ன் அட்டாமிக் தியரி ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் மே ஹேவ் different atomic mass. This is due to discovery of isotopes. Isotopes are the atoms of the same element having same atomic number but different mass number. Same atomic number இருக்கணும் but different mass number இருந்துச்சுன்னா that is isotope. Then third postulate in modern atomic theory, atoms of different element may have same atomic mass. முன்னாடியே சொல்லியிருந்த ஜான் டால்டன் என்ன சொன்னார், டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸோட ஆட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு. பட் அக்கார்டிங் டு மாடர்ன் அட்டாமிக் தியரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸோட ஆட்டம்ஸும் சேம் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கலாம். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸோட ஆட்டம்ஸும் சேம் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கலாம். பாரு, டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸோட அட்டாமிக் மாஸ் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. தே ஆர் கால்ட் எஸ் ஐசோபார்ஸ். ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் ஐசோபார் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் மேக் ஹேவ் சேம் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஐசோபார்ஸ், இப்போ ஐசோடோப் அப்படின்னா சேம் எலமெண்ட்டோட ஆட்டம்ஸ் அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும் பட் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ஐசோபார். மாஸ் நம்பர் சேமாக இருக்கும் பட் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சி மாஸ் நம்பர் 40 பட் அட்டாமிக் நம்பர் ஹியர் 18 and here 20. Okay, atoms of different element having same mass number but different atomic number, this property is called as isobar. These atoms are called as isobars. See, argon and calcium have same mass number 40 but different atomic numbers 18 and 20, so they are isobars. So atoms of different elements make a same atomic mass. Next, atoms of one element can be transmuted into atoms of another elements. In other words, atom is no longer indestructible. That means destruction means destruct அப்படின்னா destroy பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, டால்டன் என்ன சொல்லியிருந்தாரு, ஒரு எலமெண்ட்டோட ஆட்டமை வேறு எலமெண்ட்டோட ஆட்டமாக கன்வெர்ட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு ஜான் டால்டன் சொல்லியிருந்தாரு. பட் அக்கார்டிங் டு மாடர்ன் அட்டாமிக் தியரி ஆட்டம் ஆஃப் ஒன் எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டோட ஆட்டம் ஆஃப் ஒன் எலமெண்ட் கேன் பி டிரான்ஸ்மியூட்டட் மீன்ஸ் ஒரு சேஞ்ச் பண்ணுறது, டிரான்ஸ்ஃபார்ம்டு. ஆட்டம் ஆஃப் ஒன் எலமெண்ட் கேன் பி டிரான்ஸ்மியூட்டட் இன்டு ஆட்டம் ஆஃப் அனதர் எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸுங்கிற எலமெண்ட்டோட ஆட்டம் என்ன பண்ணலாம், ஒய்ங்கிற எலமெண்ட்டோட ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணலாம். இதுவும் நீங்கள் ஃபிசிக்ஸோட லாஸ்ட் லெசனில் படிப்பீங்க. இன் அதர் வேர்ட்ஸ், ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டெஸ்ட்ரக்டிபிள். ஆட்டமை அழிக்கவே முடியாதுன்னு டால்டன் சொல்லியிருந்தாரு. பட் ஆட்டம் என்ன பண்ண முடியும், அழிக்க முடியும். ஒரு ஆட்டம் அழிச்சு இன்னொரு ஆட்டமை என்ன பண்ணலாம், கன்வெர்ட் பண்ண முடியும். திஸ் இஸ் கால்ட் அஸ் artificial transmutation. So the conversion of atom of one element into atom of another element is called as transmutation. Okay, atom of one element can be transmuted into atom of another element. In other words, atom is no longer destructible. Discovery of artificial transmutation. The next postulate, atoms may not always combine in a simple whole number ratio. Do you know what is mean by simple whole number ratio? Simple whole number ratio means 1:2, 2:3. So இந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்லுவோம், simple whole number ratio. So atoms may not always combine in a simple whole number ratio. Consider H2O. What is H2O? H2O is nothing but water.
the molecular formula of water. So what is the ratio of hydrogen in water? Hydrogen and oxygen are present. They are exist in the ratio of 2 hydrogen atoms. So 2:1 oxygen atom. So 2:1. The ratio of hydrogen and oxygen in water is 2:1. So இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ. ஸோ ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது எலமெண்ட்டில் இருந்தது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில், இப்போ வாட்டர் அப்படின்னா 2:1ங்கிற ரேஷியோவில் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருந்துச்சு அப்படின்னா தான் அது வாட்டர். ஸோ வேறு ரேஷியோவில் இருக்க முடியாது. இப்போ H4O20 அப்படியெல்லாம் என்ன பண்ண முடியாது, வாட்டர் இருக்க முடியாது. பட் அதில் ஹைட்ரஜனும் இருக்குது ஆக்சிஜனும் இருக்குது, அப்போ அது வாட்டர் தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ வாட்டர் அப்படின்னா அதில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் பார்த்தீங்கன்னா என்ன ரேஷியோவில் இருக்கணும், 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருந்தால் மட்டும்தான் அது வாட்டர். அதான் சொல்லியிருக்காங்க. ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ அண்ட் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ முன்னாடி சொன்னல 1:2:3 அப்படிங்கிறது சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ, அல்லது 2:4:6 அப்படிங்கிறது சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. அப்படி ஒரு சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. in glucose carbon, hydrogen and oxygen are present. So their ratio are 6:12:6. 6:12:6. So when we simplify that, we can get 1:2:1. In sucrose, same carbon, hydrogen and oxygen are present. They are existing 12:22:11. 12:22:11. The ratio or 12:22:11. See, இது எப்படி சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்கா, 1:2:3 மாதிரியோ இல்லை 2:4:6 மாதிரியோ இருக்கா, இல்லை. ஸோ அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. So that is the postulate. Atoms may not always combine in a simple whole number ratio. For example, glucose, sucrose. And then, atom is the smallest particle that take part in a chemical reaction. Atom is the smallest particle or chemical reaction. What is meant by chemical reaction? Carbon combines with oxygen to form carbon dioxide. This is the simple chemical reaction. Hydrogen reacts with oxygen to form water. This is simple chemical reaction. So in this simple chemical reaction, the only thing that undergo for the change or undergo for the chemical reaction is atom. So atom then agudhu chemical reaction la involve agum. So atom is the smallest particle that take part in a chemical reaction. So finally, the mass of an atom can be converted into energy. The mass of an atom can be converted into energy. So ஒரு atom என்ன பண்ணலாம், burn பண்ணியோ அல்லது கம்ப்ளீட்டாக எனர்ஜியாக என்ன பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் இந்த அட்டமிக் ரியாக்டர்? டியூ நோ அட்டமிக் ரியாக்டர், அணு உலை அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அட்டமிக் ரியாக்டர் கூடங்குளம் கல்பாக்கம் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆட்டமை டிஸ்ட்ராய் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுவுமே நீ என்ன பண்ணுவ, ஃபிசிக்ஸோட லாஸ்ட் லெசனில் படிப்பீங்க டீட்டெயிலாக. ஸோ மாஸ் ஆஃப் அன் ஆட்டம், ஒரு ஆட்டமோட மாஸ் என்ன பண்ணலாம், we can convert it into energy. ஸோ ஒரு ஆட்டம் என்ன பண்ணலாம், டெஸ்ட்ராய் பண்ணி அதிலிருந்து நம்ம எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த ஈக்குவேஷன் E is equal to mc square, this is the famous equation formulated by Einstein. ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் தான் என்னது, E is equal to mc square. So E is the energy released and m is the mass of the atom and c is the velocity of the light, 3 × 10⁸ meter per second. So c is the velocity of light, 3 × 10⁸ meter per second, the value of c. The mass of an atom can be converted into energy based on the equation E is equal to mc square. ஒரு ஆட்டமை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும்போது உனக்கு என்ன எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குவேஷன். E energy is equal to mass of the atom m into c square. The modern atomic theory is the basis for all the studies of chemical and physical processes that involve atoms. You have studied the most fundamental ideas about an atom in your lower classes. So fundamental ideas about an atom பற்றி நீங்கள் லோவர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான். லெட் அஸ் டிஸ்கஸ் சம் மோர் கான்செப்ட்ஸ் அபவுட் ஆட்டம்ஸ் இன் திஸ் lesson. In the lesson atomic structure we are going to discuss more things about the atom. Okay, let me recall modern atomic theory. According to modern atomic theory, atom is
no longer indivisible. ஆட்டமை என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவிசிபிள்னா ஆட்டமை ஸ்ப்ளிட் பண்ணலான்னு அர்த்தம். அது எதுக்கப்புறம் அந்த முடிவுக்கு வந்தாங்க, ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஸோ ஆட்டம் ஆஃப் த சேம் எலிமெண்ட் மே ஹேவ் டிஃப்ரெண்ட் அட்டமிக் மாஸ். ஒரே எலமெண்ட்டோட ஆட்டமே பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசோடோப். ஐசோடோப்பில் பார்த்திங்க அப்படின்னா சேம் அட்டமிக் நம்பர் இருக்கும், பட் அதனுடைய மாஸ் நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். atoms of different element may have same atomic mass. different elements ஓட atoms பார்த்தீங்கன்னா சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் எலமெண்ட்டோட ஆட்டமும் ஒய் எலமெண்ட்டோட ஆட்டமுக்கும் சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கன், கால்சியம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய அட்டாமிக் மாஸ் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது, 40. So they are called as isobars. So atom of one element can be transmuted into atom of other element. ஒரு ஆட்டமோட ஒரு எலமெண்ட்டோட ஆட்டம் என்ன பண்ணலாம், வேறு ஒரு எலமெண்ட்டோட ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணலாம். அதாவது எக்ஸ் எலமெண்ட் என்ன பண்ணலாம், ஒய் எலமெண்ட்டோட ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணலாம். இன் அதர் வேர்ட்ஸ் ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டெஸ்ட்ரக்டிபிள். இந்த ப்ராசஸ்க்கு, அதாவது ஒரு எலமெண்ட்டோட ஆட்டமாக வேறு எலமெண்ட்டோட ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் இந்த டிரான்ஸ்மியூட்டேஷன், ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன். அதுவுமே நம்ம ஃபிசிக்ஸ் லாஸ்ட் லெசனில் படிக்கலாம் டீட்டெயிலாக. atoms may not always combine in a simple whole number ratio. ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட கம்பைன் ஆகிறதுனால தான் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்படி காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் மட்டும்தான் என்ன ஆகும், அந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த ரேஷியோ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் உங்களுக்கு, குளுக்கோஸும் சுக்ரோஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. atom is the smallest particle that take part in chemical reaction. atom is the smallest particle that will take part in a chemical reaction, all chemical reaction. The mass of an atom can be converted into energy. So atom என்ன பண்ணலாம், எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணலாம் based on the equation E is equal to mc². That's all about modern atomic theory. Okay, today's class is over. We will see in next class. Thank you.